வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் 21வது பாடமான உடல்நலம் மற்றும் நோய்கள் பாடத்திற்குரிய வினா விடைகள் புக் பேக்கில் இருக்கிற வினாக்களுக்கான விடைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மளோட கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஓரிரு வாக்கியங்களே விடையெளி, அதாவது ரோமன் லெட்டர் 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கான பதில்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் குறுகிய விடையெளி மற்றும் விரிவான விடையெளிக்கான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய குறுகிய விடையெளி ரோமன் லெட்டர் 8ல் ஆரம்பிக்குது. எஸ் சில்ட்ரன், ரோமன் லெட்டர் 8ல் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹெச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை கூறுக. அதாவது எய்ட்ஸ் நோய்க்கான காரணிகள் பரவக்கூடிய பல்வேறு வழிகள் கேட்டிருக்காங்க. 310வது பக்கம் இருக்குது. எஸ்சிஏ சில்ட்ரன், பாதிக்கப்பட்டவருடன் உடல் உறவு கொள்ளுதல், போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோர் இடையே நோய் தொற்று ஊசிகள். போதை மருந்து ஊசி போடும்போது அந்த ஊசி அடுத்தடுத்து பயன்படுத்தும் போது நோய் தொற்று அதிகமாக பரவுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய நோய் தொற்றுடைய அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தர் அவங்களுக்கு நோய் தொற்றுடைய ரத்தத்தை இன்னொருத்தருக்கு செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த ஹெச்ஐவி கிருமிகள் அடுத்தவங்களுக்கு போயிடுது. அடுத்து பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து ஒரு அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கன்சீவ் ஆகி இருக்கும் பொழுது அந்த தாய் சேய் இணைப்பு திசுவின் மூலமாக குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த 2 கேள்விகளுமா உங்களோட புக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புற்றுநோய் செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துகன்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் செல்கள் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக உங்களோட புக்கில் இருக்குது, டைரெக்டாக இல்லை. அதாவது எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு சொல்லும்பொழுது நம்ம அட்டஃபனை போட்டு தான் காமிக்கணும். இருந்தாலும் புக்கில் இருக்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற ரெஃபரன்ஸுக்கு. இது புற்றுநோய் செல் கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல் மூலம் ஏற்படுகிறது. அருகில் உள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பக்கம் புற்று செல்கள், இந்த பக்கம் சாதாரண செல்கள் எழுதி இதவே நம்ம இதுலேருந்து ஆல்ட்ரு பண்ணி எழுதிடலாம். எப்படின்னா, இது கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல் நடக்கிறது. இந்த பக்கம் கட்டுப்பாடான செல் பிரிதல் நடக்கிறது. இது அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்குகிறது. இது கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்குவது இல்லை. திசுக்களை அழிக்கிறது. இது திசுக்களை அழிப்பதில்லை. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பு, ஒரே விதமான செல்களின் தொகுப்பு. இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்கிறதுன்னு சொல்லி 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். உங்களோட ரெஃபரன்ஸ் கொண்டு காமிக்கிறேன். எஸ்சிஹெச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல், கட்டுப்பாடுடைய செல் பிரிதல் ரைட்டு. நம்ம அடுத்து சொன்ன 2 பாயிண்ட்டே இவங்க ஒன்றா கொடுத்துக்கிறாங்க. அருகிலுள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது. அருகிலுள்ள திசுக்களுக்கு ஊடுருவது இல்லை. நான் அதை பிரிச்சுட்டேன். அருகிலுள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்குகிறது. கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்குவதில்லை. திசுக்களை அழிக்கிறது. திசுக்களை அழிப்பதில்லைன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, இதை 2 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் வேறுபட்ட செல்களின் தொகுப்பான இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. அப்போ இதையும் பிரிச்சிடறேன். வேறுபட்ட செல்களின் தொகுப்பு, இது ஒரே வகையான செல்களின் தொகுப்பு. இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்கிறதுன்னு சொல்லி அந்த 3 பாயிண்ட்ஸை 5 பாயிண்ட்ஸாக ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு சொன்னேன். அப்புறம் அடுத்த கொஸ்டின், வகை 1 மற்றும் வகை 2. அப்போ நீரிழிவு நோயில் 2 வகை இருக்கு இல்லையா. வகை 1 அப்படிங்கிறது நம்ம முந்தின வீடியோவில் பார்த்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடியது. வகை 2 அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு, அதுக்கு பேரே வயதானோரினுடைய நீரிழிவு நோயினே சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி 1 மார்க்கில் பார்த்த கொஸ்டின். அதைய வச்சு நம்ம டெவலப் பண்ணி போகலாம். அப்போ இது இது குழந்தைகளுக்கு ஒரு 10லேருந்து 20% தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரியவங்களுக்கு 80லேருந்து 90% தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இளம் பருவத்தில் சொல்லுது, அது 20 வயதுக்குள்ளே ஏற்படுது. இது 30 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் உருவாகிறது. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் சில்ட்ரன், உடல் எடையை பொறுத்தளவுக்கு இது சாதாரண உடல் எடை அல்லது எடைக்கு சாதாரண உடை இருக்குது, இல்லைன்னா லைட்டாக குறையும். ஆனால் இது வகை 2 நீரிழிவு நோய் வந்தவர்களுக்கு உடல் பருமன் அதிகரிச்சிடும். குறைபாடு இதனால் எந்த குறைபாட்டினால ஏற்படுதுன்னா, பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை. நம்ம ஏற்கனவே முந்தி பார்த்தோம். அதாவது கணையத்தில் ஆல்ஃபா செல் பீட்டா செல் இருக்குது. அந்த பீட்டா செல்கள் தான் இன்சுலின் சுரப்பை தூண்டி விடுகிறது. அப்போ பீட்டா செல்லே இல்லைன்னு சொல்லும்போது இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதன் காரணமாக வகை 1 அந்த இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படுது. இது என்னென்னா, இலக்கு செல்கள் இன்சுலினை பதில்வினை புரியாமல் இருப்பது. அப்போ இன்சுலின் இருக்குது, பீட்டா செல்கள் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படுகிறது. என்ன சிகிச்சைன்னா, இவங்க கட்டாயம் இன்சுலின் எடுத்துக்கொள்ளது அவசியமாக இருக்குது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா, உணவு கட்டுப்பாடு வேணும், உடற்பயிற்சி செய்யணும், கொஞ்சம் மருந்துகள், அதற்கான மருந்துகளை எல்லாம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது வகை 2 கட்டுப்படுத்தப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்ட்ரன், உடல் பருமன்
உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு பரிந்துரைப்பதன் அவசியம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உணவு கட்டுப்பாடு வேணும் இல்லையா? அதுக்கான பதில் வந்து 307 அல்ல 308 இருக்குது. உணவு கட்டுப்பாடு மேலாண்மைன்னு சொல்லும்போது அந்த உடல் பருமன் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மேலாண்மைனா என்னது, அதை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, அதுக்குரிய வழிகளை வந்து பின்பற்றுறது தான் மேலாண்மைன்னு சொல்லி பேர். அப்போ வந்து குறைந்த கலோரி, இயல்பான புரதம், வைட்டமின்கள், கனிமங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அதிக நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் போன்றவை உடல் எடை அதிகரிப்பதை தடுப்பவைகளாகும். எடை குறைப்பில் கலோரி கட்டுப்பாடு பாதுகாப்பானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அப்போ உணவு கட்டுப்பாடு ஏன் வேணும்னா, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது அதிக நார்ச்சத்து உள்ளது, கொஞ்சமாக கொழுப்பு உள்ளது, வைட்டமின்கள், புரதம் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்னாகுன்னு கேட்டீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிப்பதை இவையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றனன்னு ஒரு பாயிண்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2வது பாயிண்ட்டு, எடை குறைக்கிறதுல வந்து இவை மிகவும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். உங்களுடைய அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து உடல் பருமனுக்கு. அடுத்த கேள்வி வந்து இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்குரிய பதில் தான் இங்கே இருக்குது. இதே வந்து பதில் வந்து டீட்டெயில் கொஸ்டின்லேயும் வருது. அப்போ நீங்கள் சுருக்கமான விடைகளுக்கு வந்து இந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் எழுதுங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இதய நோய் இருக்கிறவங்க என்னென்ன கட்டுப்பாட்டு வழிகள் எல்லாம் பயன்படுத்தணும்னா, குறைவான கலோரி கொண்ட உணவுனை தான் உட்கொள்ளணும். அடுத்து இங்கே வந்துருங்க, அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், அசாதாரண உப்பு ஆகியவற்றை குறைவாக உட்கொள்ளணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், புரதம், கனிமங்கள், வைட்டமின்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளணும். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். ஆல்கஹால், புகையிலை இதையெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 1 by 1 எழுதுனீங்கன்னா சுருக்கமான விடைக்குரிய பதிலாக ஆயிருது. அது முடிஞ்சது சில்ட்ரன். விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வுகளை கூறு. 305. இப்போ மது பழக்கத்துக்கு ஆளாகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, அவங்கள வந்து எப்படி வந்து மறுவாழ்வு கொண்டு வர்றது, அவங்கள வந்து சரி பண்ணுறது. கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏற்படும் பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வந்து கல்வி மற்றும் ஆலோசனை. கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனைகள் மது அருந்துபவர்கள் தங்கள் பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடவும் வாழ்க்கையின் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளவும் உதவும். அதாவது மன ரீதிய ஆலோசனை, அவங்களுக்கு ஒரு கல்வி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து மன ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதனுடைய தீமைகள், அதனுடைய விளைவுகளை எல்லாம் அவங்களுக்கு உணர்த்தி, கவுன்சிலிங் சொல்லுவாங்க இல்லையா, உணர்த்தி அவங்க அதுலேருந்து வெளிவடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உடல் செயல்பாடுகள்னு சொல்லும்போது மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர்கள் என்ன பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கலாம். டைவர்ட் இதில் எதுக்குன்னா வந்து அவங்க அந்த மது என்னங்கிற அந்த எண்ணத்துலேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கலாம், இசை கேட்கலாம், விளையாட்டுகளில் ஈடுபடுத்திக்கலாம், யோகா செய்யலாம், தியானம் பண்ணலாம். இந்த தனமான செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ளணும். பெற்றோர்கள் மற்றும் மனிதர்களிடம் உதவியை நாடுதல். என்னன்னு கேட்டாங்கன்னா, சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களின் பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடமிருந்து உதவி மற்றும் வழிகாட்டுதலை பெற வேண்டும். தங்களது பதட்டமான உணர்வுகள், தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலம் மேலும் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ள முடியும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசன் தவறான ரீசனாக இருக்கலாம். அவங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது சக மனிதர்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட எல்லாம் தன்னுடைய உணர்வுகளை பகிரும் பொழுது அவர்கள் அதற்கான உரிய வழிகாட்டுகளை கொடுக்கும் பொழுது அவங்க அதுலேருந்து டைவர்ட் ஆகி வந்துக்கலாம். மருத்துவ உதவி சொல்லும்போது உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களிடம் உதவிகள் பெறுவதன் மூலம் தங்களுடைய இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இந்த மனநல வல்லுநர்களும் அதுக்குன்னே படித்தவங்க, அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். எளிமையான முறையில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. அதனால் அவங்கள போய் கவுன்சிலிங் பார்க்கும் பொழுது அவங்க மதுவிலிருந்து விடுபட்டு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். மதுவிலிருந்து மீட்பு, அதாவது டி அடிக்ஷன் மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் தனிநபருக்கு உதவிகரமாக உள்ளன. நிறைய மறுவாழ்வு திட்டங்கள்லாம் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நிறைய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. மறுவாழ்வு மையங்களில் இவங்க போய் தன்னை இணைத்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள், உணவு முறைகள், இந்த மாதிரி டைவர்ஷனுக்கு விளையாட்டு, இசை, புத்தகங்கள் நிறைய படிக்கிறது, சக மனிதர்கள் அட்வைஸ் பண்ணுறது, மருத்துவர்களை கொண்டு, மனநல வல்லுநர்களை கொண்டு சொல்கிறதன் மூலமாக அவங்க அதிலிருந்து விடுபடலாம்.
இந்த பாடத்தில் லாஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன். இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே, இதை சரி செய்ய தீர்வுகள் தருகன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதய வாழ்க்கை நோயின் வாழ்க்கை முறை வந்து சரியாக இல்லாத காரணத்தினால தான் இதய நோய் ஏற்படுகிறது, இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு டீட்டெயில் கொஸ்டின் பார்த்தோம், அதே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சாரி, டீட்டெயில் இல்லை, 2 மார்க் கொஸ்டின் பார்த்தேன் இல்லையா. அந்த கொஸ்டினுக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணதை மட்டும் எழுதணும். இது டீட்டெயில்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா தலைப்பு கொடுத்து எழுதலாம். இதேமே அதங்க இப்படி லைன் பை லைனாக எழுதாமல் நீங்கள் இதய நோய்கள் வந்து அந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதய நோய்களை சரி செய்யும் தீர்வுகளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. நீ அழகாக வந்து இதய நோய்களை சரி செய்யும் தீர்வுகள்னு தலைப்பு கொடுத்துக்குங்க. தலைப்பு நீளமாக கொடுத்துட்டு மார்ஜின் நோட்டி சைடு ஹெட்டிங் ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு. நீங்கள் இதை வந்து பேராகிராஃபாக எழுதாதீங்க, பாயிண்ட்டாக எழுதுங்க. குறைந்த கலோரி கொண்ட உணவுகளை விட்கொள்ளுதல், அப்புறம் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவுகளை தவிர்த்தல், குறைவான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சாதாரண உப்பு ஆகியவற்றை சாதாரண உப்பை வந்து குறைத்தல். அப்போ இந்த மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் அதெல்லாம் நம்ம எழுத வேண்டியதில்லை. பாயிண்ட்டாக எழுதும் பொழுது இந்த சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் அடுத்த பாயிண்ட் இங்கே வந்துடலாம். என்ன சொல்லலாம், எழுத நல்லா 100 மார்க் வாங்குறவங்க நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவுகள் அவசியமானது, அதை எழுதிக்கலாம். நான் கொஞ்சம் ஆனால் இதை எழுதலைனால் இவ்வளோ பாயிண்ட் எழுதினாலும் 5 மார்க் கிடைக்கும். அடுத்து நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், புரதம், கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவில் உணவு எடுத்துக்கொள்ளுதல், இதெல்லாம் வந்து 1 by 1 அந்த நீட்டாக ஹிட்டிங் போட்டு அதுக்கு கீழே சப் ஹிட்டிங் போட்டு மேலே ஸ்டாராக போட்டு இல்லை ஒரு பாயிண்டாக போட்டு என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்து இந்த தலைப்பு கொடுத்துக்குங்க. உடல் செயல்பாடுகளுக்கு என்னன்னா, நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் 1, 2வது நடத்தல், 3வது யோகா, அவ்வளோதான். ஆகியவற்றை செய்ய அவ்வளோதான். அடுத்து அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்த்தல்னு சொல்லும்போது ஆல்கஹால் பருகுதல், புகைப்பிடித்தலை தடுத்தல் ஆகியவை ஆகும்னு சொல்லி இந்த பேரை எழுதும் பொழுது உங்களுக்கு டீட்டெயில் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து எளிமையாக கிடைச்சிரும். நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியலில் இந்த பாடம் மட்டும் இல்லாமல் இயற்பியல், வேதியியல் உள்ள எல்லா பாடங்களுக்குமான வினாவிடைகள் நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் இருக்குது. டீட்டெயில் கொஸ்டினுக்குரிய பதில்களை வந்து எளிமையான முறையில் சுருக்கமாக எழுதி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் வழியாக டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். தமிழ் இலக்கணம் நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனல் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.